ஜல்லிக்கட்டுக்கான மாணவர்களின் எழுச்சியை பழைய போராட்டத்துடன் ஒப்பீடு செய்து பல்வேறு தரப்பினரும் பேசி வருகின்றனர். அது என்ன என்பது பற்றிய செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தமிழகம் முழுவதும் மாணவர்கள் போராட்டம் வலுவடைந்துள்ளது. சமூக வலைத்தளம் மூலமான வேண்டுகோளை ஏற்றுக்கூட ஆயிரக்கணக்கான மாணவர்களும் இளைஞர்களும் திரண்டு வருகின்றனர். இது குறித்து கருத்து தெரிவிக்கும் அரசியல் கட்சி தலைவர்கள் அனைவருமே தமிழகத்தில் ஏற்கனவே நடந்த போராட்டம் ஒன்றை நினைவுபடுத்துகின்றனர். திமுக சார்பாக இன்று நடந்த போராட்டத்தில் கூட கட்சியின் செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் அதை குறிப்பிட்டார். 5-6 நாட்களாக தமிழகத்தில் இளைஞர்கள் கிளர்ந்து எழுந்திருக்கிறார்கள், மாணவர்கள் கிளர்ந்து எழுந்திருக்கிறார்கள். நான் இல்லத்திலிருந்து இந்த போராட்டத்திற்கு வருகிற போது, நானும் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் காரிலே வருகிற போது, கடற்கரை சாலையில லட்சக்கணக்கான இளைஞர்கள் அங்கே மனித சங்கிலியை கைகோர்த்துக் கொண்டு நின்று கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்த்துவிட்டு தான் இங்கே வந்திருக்கிறோம். காரணம், அந்த அளவிற்கு இன்றைக்கு இளைஞர்களிடத்தில் கட்சிக்கு அப்பாற்பட்டு ஒரு உணர்வு வந்திருக்கிறது என்று சொன்னால், நான் நேற்றைக்கு கூட இதை குறிப்பிட்டு சொன்னேன். எப்படி 1965ஆம் ஆண்டு தமிழகத்தில் ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு மொழி போராட்டம் காரணமாக இருந்திருக்கிறதோ, இளைஞர்கள் கிளர்ந்து எழுந்த காரணத்தால் அந்த போராட்டத்தை வெற்றி போராட்டமாக அன்றைக்கு நாம் நடத்தி காட்டினோமே, அதுபோல இன்றைக்கு இளைஞர்கள் கிளர்ந்து எழுந்திருக்கிறார்கள். இதுபோலவே திரைப்பட கலைஞர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் அந்த போராட்டத்தை திரும்ப திரும்ப சுட்டி காட்டுகின்றனர். இதையெல்லாம் அழிச்சிட்டு எங்கள் மொழியும் அழிச்சிருவோங்கிற பயம் எங்களுக்கு வந்திருக்கு. ஆகையினால் அதிலே மாணவர்கள்லாம் சேர்ந்து இது ரொம்ப 70களில் போராட்டம் 68 மாணவர்கள் அந்த அப்படி ஒரு மிகப்பெரிய இந்திய எதிர்ப்பு போராட்டம் மாதிரி நாடு தழுவிய ஒரு போராட்டமாக இது மாறிவிடக்கூடாது, தேசிய ஒற்றுமைக்கு பங்கம் வந்து விடக்கூடாதுன்னு ரொம்ப ஜாகிரதையா இருக்கும். அவர்கள் கூறும் போராட்டம் குறித்த தகவல்கள் இன்றைய தலைமுறையினரில் பலருக்கும் தெரியாது. 1965ஆம் ஆண்டு இதே ஜனவரி மாதத்தில் தமிழகத்தையே கொந்தளிக்க செய்த மாணவர் போராட்டம் தான் அந்த போராட்டம். அப்போது இந்தி திணிப்புக்கு எதிராக லட்சக்கணக்கான மாணவர்கள் வீதிகளில் திரண்டு வந்து போராடினார்கள். போராட்டத்தை அடக்க நடந்த துப்பாக்கிச் சூட்டில் பலர் உயிரிழந்தனர். அன்றைய காங்கிரஸ் அரசுக்கு எதிராக நடந்த இந்த கிளர்ச்சியின் முடிவில் இந்தி திணிப்பு எனப்படும் மும்மொழி கொள்கை கைவிடப்பட்டது. மாணவர்களின் போராட்டத்தை தொடர்ந்து 1967ஆம் ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தலில் தமிழகத்தில் காங்கிரஸ் ஆட்சி முடிவுக்கு வந்து திராவிட இயக்கங்களின் ஆட்சி காலம் ஆரம்பித்தது. அதன் பிறகு இன்று வரை காங்கிரஸ் ஆட்சிக்கு வர முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த போராட்டத்துடன் தான் தற்போதைய ஜல்லிக்கட்டு போராட்டத்தை ஒப்பீடு செய்து வருகின்றனர் பலரும்.